ஹாய் ஃப்ரான்ஸ் பிரைஸ் ரோட் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே ஃப்ரான்ஸ், இன்னைக்கு ஆரோக்கியமான சட்டங்களில் 66வது சட்டம் பார்க்க போகிறோம் ஃப்ரான்ஸ். என்ன சட்டம்னா கஞ்சத்தனம் பண்ணக்கூடாது. ஓகே ஃப்ரான்ஸ், இன்னொரு டைம் சொல்கிறேன் ஃப்ரான்ஸ், கஞ்சத்தனம் பண்ணக்கூடாது. ஓகே ஃப்ரான்ஸ், இப்போ போல் ஒரு குட்டி பாட்டு போட போகிறோம், ஒரு குட்டி வசனம் வாசிக்க போகிறோம், ஒரு குட்டி கருத்து பார்க்க போகிறோம் ஃப்ரான்ஸ். வாங்க ஃப்ரான்ஸ், நம்ம எல்லாம் சேர்ந்து நம்ம பாடலாம். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானம் மையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானம் மையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். கால்கள் தள்ளாட விட மாட்டார், காக்கும் தேவன் உறங்க மாட்டார். கால்கள் தள்ளாட விட மாட்டார், காக்கும் தேவன் உறங்க மாட்டார். இஸ்ரவேலை காக்கிறவர் என்னாலும் தூங்க மாட்டார். இஸ்ரவேலை காக்கிறவர் என்னாலும் தூங்க மாட்டார். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் மையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். குட்டி பாட்டு பாடிட்டோம். 1 தீமோத்தேயு 5வது அதிகாரம் 8வது வசனம் ஃப்ரான்ஸ் வாசிக்கிற ஃப்ரான்ஸ். ஒருவன் தன் சொந்த ஜனங்களையும் விசேஷமாக தன் வீட்டாரையும் விசாரியாமற் போனால் அவன் விசுவாசத்தை மறுதளித்தவனும் அவிசுவாசியிலும் கெட்டவனாயிருப்பான். இன்னொரு டைம் சொல்றேன் ஃப்ரான்ஸ். 1 தீமோத்தேயு 5வது அதிகாரம் 8வது வசனம் ஃப்ரான்ஸ். ஒருவன் தன் சொந்த ஜனங்களையும் விசேஷமாக தன் வீட்டாரையும் விசாரியாமற் போனால் அவன் விசுவாசத்தை மறுதளித்தவனும் அவிசுவாசியிலும் கெட்டவனா இருப்பான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு குட்டி வசனம் வாசிட்டோம். இந்த வசனத்தோட கருத்துனா ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு எல்லாம் தெரியும். என்னன்னா ஃப்ரெண்ட்ஸ், அதாவது என்னன்னா, ஒருத்தர் வந்து தன் சொந்த கஷ்டப்படுற தன் சொந்த ஜனங்கள், அப்பா அம்மா, நம்ம அண்ணன் தம்பிங்க, அதுக்கப்புறம் நம்ம உறவினர்கள், இவங்களோட ரொம்ப கஷ்டம், அதாவது அதை வேலைக்கு போக முடியும், ஏன்னா உதவி செய்ய வேண்டும் சொல்லிட்டு ஒரு தாட்ஸ் போட்டு அது தெளிவாக சொல்லியிருப்பேன். வேலை செய்து தங்களால் வேலை செய்து முடியாமல் இருக்கிற ஒவ்வொருக்கும் நம்ம முதலாக நம்ம சொந்த பந்தங்களுக்கு, நம்ம ரத்த உறவுகளுக்கு நம்ம என்ன பண்ணணும், கண்டிப்பாக நம்ம உதவி செய்ய வேண்டும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த தாட்ஸ் என்னன்னா, கஞ்சத்தனம் பண்ணக்கூடாது. சில பேர் என்ன பண்ணுவாங்க, எல்லாம் வச்சுருப்பாங்க, காசு பணம் எல்லாம், உதவி செய்யத்தக்கவர் உதவி வந்து செய்யத்தக்கவருக்கு செய்ய வேண்டும் சொல்லிட்டு நீதிமன்ற வசனம் இருக்கு. அதெல்லாம் நம்ம எதை பார்த்துருக்கோம். அப்போது இவங்ககிட்ட காசு இருக்கும், இவங்ககிட்ட பொருள் இருக்கும், இவங்ககிட்ட எல்லாம் இருக்கும், ஆனால் என்ன பண்ண மாட்டாங்க, கஞ்சத்தனம் பண்ணுவாங்க. சில ஒரு உதாரணம் சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். எச்ச கையில் கூட இவன் காக்கா ஓட்ட மாட்டான், ஏன்னா அதில் எச்ச கையில் சாதெல்லாம் வந்து கொட்டிடும், காக்கா வந்து சாப்பிட்றோம், அதனால எச்ச கையில் கூட காக்கா ஓட்ட மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டுலாம் சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போது ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சொந்த ஃபஸ்ட்டு நிறைய பேர் வந்து என்னென்னா, எவ்வளோ பேருக்கு உதவி செய்கிறாங்க. ஓகே, உதவி செய்யுது, ஓகே, தப்பு இல்லை. விசேஷமாக தான் சொந்த குடும்பத்தை, சொந்த ஜனங்கள் என்ன பண்ணும்போ உதவி செய்யணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதனால தான் தாட்ஸ் வந்து கஞ்சத்தனம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி தாட்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வசந்தோட கருத்துனா நம்ம சொன்ன மாதிரி முதல்ல நம்ம சொந்த ஜனங்கள் நம்ம விசாரிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் மற்றவங்களுக்கு உதவி செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கஞ்சத்தனம் பற்றி ஒரு 2 எக்ஸாம்பிள் சொல்லி கூட நான் ஷேர் பண்ணேன். ஒரு கருத்து ஷேர் பண்ண விரும்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதான் இந்த வசந்தோட கருத்து தான். ஒரு 2 கருத்து சொல்லி, என்னுடைய கருத்து 2 எக்ஸாம்பிள், ஒரு சாம்பிள் சொல்லி கூட ஷேர் பண்ண விரும்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். என்னன்னா ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு வந்து ஒரு எக்ஸாம்பிள்லாம், ஒரு கம்பெனி இடத்துல ஒரு தொழிலாளி மணிக்கணும், ஒரு முதலாளி, அவர் என்ன பண்ணுவார் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அவர் என்ன பண்ணுவார், கம்பெனியை ஓனராக இருப்பார். இப்போ சின்ன சின்ன பிஸ்னஸ், அது லட்சக்கணக்கு, 1000லேருந்து லட்சக்கணக்கு, கோடிக்கணக்கில் பிஸ்னஸ் பண்ணுறது இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவங்க பார்த்தினா அந்த சொந்த முதலாளி என்ன பண்ணுவார், தான் சொந்த தொழிலாளிகள் வந்து கஷ்டப்பட்டு உழைப்பாங்க. ஏன்னா தொழிலாளிகள் கஷ்டப்பட்டு உழைச்சா தான் முதலாளிக்கு நல்ல வருமானம் இருக்கும். அப்போது நிறைய முதலாளிகள் என்ன பண்ணுறாங்க, தொழிலாளிகள் நல்லா கஷ்டத்தை வாங்குறாங்க. கஷ்டத்தை வாங்கி அதுக்கேற்ற காசு கொடுக்க முடியல ஃப்ரெண்ட்ஸ். என்னன்னா, தொழிலாளிகளுக்கு துரோகம் பண்ணி தொழிலாளிகளுக்கு நிறைய காசு கொடுக்காம அதை என்ன பண்ணுவாங்க, இவங்க ஆசைப்பட்டு அவங்க கொஞ்சம் காசு கொடுத்து கடினமாக உழைச்சி கூட நம்ம அதுக்கேற்ற ஊதியம் கொடுக்காம, அதுக்கேற்ற பணத்தை கொடுக்காம, அதை கம்மி காசு கொடுத்து மீதி காசு கொள்ளையடிச்சுனா போனவங்க கொள்ளையடிச்சுனா போனவங்க போயிட்டு கோயிலுக்கு உண்டியில் போடுறேன், கோயில் கட்டி கொடுக்குறேன்,
கோயிலுக்கு நான் போய் நான் அது சர்ச்சாக இருக்கலாம், இல்லை மசூதியாக இருக்கலாம், இல்லை நம்ம இந்து ஒரு ஒரு கோயிலாக இருக்கலாம். ஃபஸ்ட்டு கோயில் எல்லாமே கோயில். அப்போது கோயிலுக்கு போய் உதவி செய்யறது, கோயில் கட்டி கொடுக்கறது. அது ஓகே ஃப்ரெண்ட்ஸ். அப்போது தொழிலாளிகளுக்கு உழைப்புக்கேற்ற காசு கொடுக்காம அதெல்லாம் ஏமாற்றி அதெல்லாம் கொள்ளையடிச்சு அந்த காசு எடுத்துன்னு போயிட்டு கோயில் கட்டி கொடுக்குறேன், நான் அன்னதானம் பண்ணுறேன், நான் இத்தனை பேருக்கு நான் உங்களை சேவை செய்கிறேன், அந்த அப்படிப்பட்ட உதவி வந்து கடவுள் வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டார் ஃப்ரெண்ட்ஸ். முதல்ல நம்ம கடவுளை யாரும் பார்க்க முடியாது. கடவுள் ஒளியாக இருக்கிறார், அவர் யாரும் பார்க்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ். அப்போது நம்ம வந்து முதல் தொழிலாளிக்கு அவங்க செஞ்ச வேலைக்கு கேட்ட அவங்க உழைப்பு கேட்ட ஊதியம், அதாவது காசு அவங்களுக்கு கொடுக்குறோம் ஃப்ரெண்ட்ஸ். அது கொடுத்தாவே அவங்க கோயிலுக்கு உதவி செய்யலாம் பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இவங்களுடைய கஷ்டப்படுறாங்க, இவங்களுடைய உழைப்பினால்தான் முதலாளிகளுக்கு வந்து லாபம் ஈட்டுறாங்க. அப்போது இந்த தொழிலாளிகள் அவங்களுக்கு வந்து உழைப்புக்கேற்ற ஊதியம் கொடுக்கும்போது அவங்க மனசு சந்தோஷப்படும், அவங்க குடும்பம் நல்லா இருக்கும். அதன் நிமித்தம் முதலாளிகள் சந்தோஷமா இருப்பாங்க. முதலாளிகள் வந்து போய் கோயில் கட்டி கொடுக்கணும், அந்த சேவை செய்யணும், இந்த பொது சேவை செய்யணும், இவங்களுக்கு உதவி செய்யணும், இவங்களுக்கெல்லாம் நிறைய உதவி செய்யணும் அப்படி சொல்லிட்டு தொழிலாளிகளோட ஏமாற்றி மற்றவங்களுக்கு உதவி செய்ய கடவுளுக்கு சேவை செய்யறது. அப்பேற்பட்ட சேவையை கடவுள் ஏற்றுக்கொள்ளவே மாட்டார். அப்போ காண்க வசனம், பைபிள் ஒரு வசனம் இருக்குது, காண்கிற சகோதரத்தில் அன்பு கூறாமல் காணாத தேவனத்தில் எப்படி அன்பு கூறுவப்பா? முதல்ல கூட இருக்கிற கூட இருக்கிற மக்களுக்கு நீ உதவி செஞ்சாதான் அதுதான் கடவுள் செய்யற மாதிரி. இவனுடைய வயிற்று வச்சு நீ கடவுள் செஞ்சு கடவுள் செய்யறேன் கடவுள் பண்ற சொல்லி கோயிலில் போயிட்டு அன்னதானம் போறது, கோயில் கட்டி கொடுக்கறது, அங்க இருக்கிற எல்லாம் அதெல்லாம் வந்து கடவுள் வந்து அங்கீகரிக்க மாட்டார் ஃப்ரெண்ட்ஸ். அதனால என்னுடைய தாட்ஸ் என்ன ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் வந்து முதலாளிகள் எல்லா சிறு தொழில் பெரு தொழில் வரலையும் முதலாளிகள் வந்து தொழிலாளிகளுக்கு அவங்க உழைப்புக்கு ஊதி கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் தாட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு டைம் என்னன்னா, இது ஏன் இன்னொரு டைம் சொல்றேன்னா, இவங்களை ஏமாற்றி அப்படி போய் உதவி செய்யற உதவி, கடவுளுக்காக செய்யற சேவைகள் ஒன்றும் ஏற்றுக்கொள்ளவே முடியும். கடவுள் ஏற்றுக்கொள்ள மாட்டாரு. அப்பேற்பட்ட உதவி வந்து அப்பேற்பட்ட உதவி வேஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். அப்படிப்பட்ட உதவி நம்ம செய்யறது வந்து ரொம்ப வேஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து அதுக்கான எந்த பணம் நமக்கு கிடைக்காது, நிச்சயத்தையும் கிடைக்காது, மறுவாழ்விலும் கிடைக்காது, இந்த பூமியிலும் கிடைக்காது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது ஃபர்ஸ்ட் தாட்ஸ். ரெண்டாவது தாட்ஸ் என்னன்னா, சில பேர் என்ன பண்ணுவாங்க, அவங்க கிட்ட காசு பணம் இருக்கும், சொந்த மக்கள், சொந்த கூட பிறந்த அண்ணன் தம்பியோ இல்லை அக்கா தங்கச்சியோ இல்லை சொந்த கூட பிறந்த நம்ம பெற்று வளர்த்த அப்பா அம்மாவோ அவங்களுக்கு வந்து கஷ்டப்படுற நேரத்தில் சில பேர் என்ன பண்ணுவாங்க, உதவி செய்யவே மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். உதவி கஞ்சத்தனம் பண்ணுவாங்க, எனக்கு இது வேணும், எனக்கு அது வேணும். சில மருமகள் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, எனக்கு அது தேவை இது தேவை அப்படி சொல்லிட்டு உதவி செய்யாமல் இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து வேஸ்ட் பண்ணல. அப்படி கஞ்சத்தனம் பண்ணி நம்ம சேர்த்து வச்சோமா, அதாவதுன்னா நம்மளை வளர்த்து விட்ட அது அப்பா அம்மா அண்ணன் தம்பிங்க சொந்த பந்தம் நம்மளை வளர்த்து நம்ம ஆளாக்கி விட்ட அவங்களுக்கு நம்ம உதவி செய்யாமல் நம்ம கஞ்சத்தனம் பண்ணி சேர்த்து இல்லைன்னா பரவாயில்ல, காசு இல்லை என்கிட்ட உதவி செய்ய முடியல அப்படின்னா ஓகே, அது ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் காசு வச்சுக்கின்னு, காசு எல்லாமே பொருளாக வச்சுக்கின்னு நம்ம வளர்த்தவங்களை நம்ம மறந்துட்டோமா, அப்படிப்பட்ட கஞ்சத்தனம் பண்ணி அவங்களுக்கு உதவி செய்யணுமா, அப்பேற்பட்ட சேர்த்து வைக்கிற அந்த காசு போன நமக்கு உதவாது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நீதி, இதான் கடவுளுடைய நீதி தான் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ எனக்கு தாட்ஸ் என்ன, ஃபர்ஸ்ட் நாள் முதலாளிகள் தொழிலாளிக்கு ஏற்ற காசு, அவங்க உழைப்புக்கு ஏற்ற காசு கொடுங்க. ரெண்டாவதுன்னா எல்லா மக்கள் எல்லாருமே அவங்க வந்து சொந்த ஜனங்களை, சொந்த ரத்த பிறப்பு உடன்பிறப்பான அவருக்கு வந்து நம்ம என்ன பண்ணோம், கஞ்சத்தனம் பண்ணாமல் நம்ம உதவி செய்யணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சில பேர் என்ன பண்ணுவாங்க, உதவி செய்வாங்க. அதாவது என்னன்னா, இவங்க சம்பாதிக்கிறதே ஒரு 20,000 தான் இருக்கும். ஆனால் இவங்க என்ன பண்ணுவாங்க, 20,000 சம்பாதிக்கிறாங்கன்னா அது 2,000 3,000 உதவி செய்வாங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்பேற்பட்ட உதவி கடவுள் வந்து அது ஏற்றுக்கொள்வார். ஏன்னா இவங்க உழைப்புலேருந்து கஷ்டப்பட்டு கொடுக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்பேற்பட்ட உதவி கடவுள் அங்கீகரிப்பார், கடவுள் ஏற்றுக்கொள்வார் ஃப்ரெண்ட்ஸ். மற்றபடி சில பேர் என்னன்னா, அதாவது ஏதோ சொன்ன மாதிரி கொள்ளடிச்சு தவறான வழியில் சம்பாதிச்சு அதை வந்து உதவி செய்கிற உதவி விட, அதை கொள்ளடிச்சு ஒரு 20 லட்சம் உதவி செய்யறத விட சொந்தமாக கஷ்டப்பட்டு உழைச்சி அந்த உழைப்புலேருந்து வருகிற 2,000 உதவி செஞ்சாவே அதுவே பெரிய இதுதான் உண்மையான சேவை ஃப்ரெண்ட்ஸ். அதை மட்டும் மற்றவங்கள இன்னத்தை ஏமாற்றி கொள்ளடிச்சு 20 லட்சமே நம்ம உதவி செஞ்சால் கூட
அப்பேற்பட்ட உதவி திருப்திக்குன்னு நினச்சிக்கலாம். அதுக்கு பலனை வந்து கடவுள் கொடுக்கவே மாட்டார் ஃப்ரெண்ட்ஸ். அது மறுமையும் கிடைக்காது, இம்மையிலையும் கிடைக்காது. அதனால் இது வந்து ஒரு காஷன் எடுக்கிறது எச்சரிக்கை. ஒவ்வொரு முதலாளிகளுக்கும் திரும்பி நான் என்ன சொல்கிறேன்னா, சிறு தொழில் பெரிய தொழில் வரலையும் உழைப்புக்கேற்ற ஊதியத்தை கொடுங்க, காசு அவங்க தர வேண்டிய பணத்தை கொடுங்க. ரெண்டாவது என்னன்னா, எல்லா மக்களுக்கு எல்லாருமே நம்ம எந்த மதமாக இருந்தாலும் இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளை வளர்த்து விட்டு ஆளாக்கினவங்களுக்கு நம்ம என்ன பண்ணணும், நம்ம கஞ்சத்தனம் பண்ணாமல் கண்டிப்பாக அவங்களுக்கு என்ன பண்ணணும், அவங்களுக்கு வந்து உதவி செய்யணும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ஒன்றியம் ஒரு சில வசனங்கள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எப்படின்னா, ஒரு தன் சகோதரன் வந்து அனுதினம் ஆகாரம் இல்லாமல், சாப்பாடு இல்லாமல், அனுதினம் உடை இல்லாமல் இருக்கும், துணி இல்லாமல் இருக்கும்போது நீ போயிட்டு குளிர் காய்ந்து நீ சந்தோஷமாக சாப்பிடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு விட்டு அவங்களுக்கு தேவையானது காசோ பணமோ பொருள் எதுவும் கொடுக்காம நம்ம வந்து இந்த வார்த்தை மாதிரி விசுவாசத்தை மறுதளித்தவனும் அவிவிசுவாசிலும், அதாவது கெட்டவனா இருப்போம். கெட்டவனா இருக்கிற, அதாவது நோய்க்கும் கட்டு இருக்கிற விட இவன் அதிக கெட்டவன், இவன் அதிக ஏன்னா உதவி காண்கிற சகோதரனுக்கு உதவி செய்யாமல் இருக்கிறவன் அப்படிப்பட்டவன் வந்து கொலை போதகன்னு சொல்லிட்டு ரொம்ப அந்த யோவான் சீசன் சொல்லுவார் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ நம்ம அப்படி உதவி செய்யும் போது நம்ம மனசில் நினச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், கடவுளுக்கு கடவுள் நம்ம கூட இருக்கிறாரு, கடவுள் நம்ம கூடவே இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உறுதிப்படுத்தலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் மற்றபடி மலையை தேடி போகிறது, மற்றபடி இன்னும் கடவுள் எங்கேயே தேடி போகிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். எங்கேயும் போதாரு ஃப்ரெண்ட்ஸ். பெற்று வளர்த்த அப்பா அம்மா அண்ணன் தம்பிங்க சொந்த மதத்தில் இவங்களுக்கு உதவி செஞ்சு இவங்களோ கூட நம்ம சமரசமாக சந்தோஷமாக இருந்தாவே கடவுள் நம்ம கூடவே இருப்போம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அதை விட்டு பெத்த அப்பா அம்மா சோறு போடாமல், சொந்த மதத்தில் கவனிக்காமல், நம்மளை ஆளாக்கினவர்களை மறந்துட்டு நான் தான் கோயிலில் போய் ஒண்டியில் கோடி போட்டால் கூட அது வேஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் வந்து அது கண்டிப்பாக பலன் நிச்சயமாக கிடைக்காது ஃப்ரெண்ட்ஸ். அப்போ நம்ம ஒருவருக்கொரு நம்ம அன்பு உள்ளவர்களாக ஒவ்வொருவரும் நம்ம உதவி செய்யும் போது, ஒருவருடைய தாய்மையில் நம்ம உதவி செய்யும் போது, மற்றவருடைய தேவையில் இருக்கும்போது நம்ம உதவி செய்யும் போது, அதுதான் உண்மையான உதவி ஃப்ரெண்ட்ஸ். அப்போ ஏற்பட்ட உதவிக்கு கடவுள் வந்து இந்த பூமியிலே பலன் கொடுப்பார், மறுமையிலே பலன் கொடுப்பார் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ரோமரில் கூட 2வது அதிகாரத்தில் பார்த்தா ஃப்ரெண்ட்ஸ், முன்பு யூதர்களும் பின்பு கிரேக்கர்கள் நன்மை செய்கிற எல்லாருக்கும் வந்து அவங்களுக்கு சமாதானம் சந்தோஷம் ஜீவன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வசனம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதேமாதிரி இப்போ இன்னொரு வசனம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், முன்பு யூதர்களும் பின்பு கிரேக்கர்களும் தீமை செய்கிற எல்லாருக்கும் துன்பம் வியாகுலம் வேதனை உண்டாகும் சொல்லிட்டு வசனம் இருக்குது. அப்படின்னா என்ன ஃப்ரெண்ட்ஸ், சத்தியத்தை அறிந்தவருக்கும் அறியாது யாரை சாதாரண எல்லாருமே மனுகுல மக்கள் மனிதர்கள் எல்லாருமே நம்ம கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணோம், நம்ம நன்மை செஞ்சோமா நம்ம கிரியக்கேற்ற பலன் தான் ஃப்ரெண்ட்ஸ். கிரியினா செயல், நம்ம செய்கிற செயலுக்கேற்ற பலன் தான் இந்த பூமியில நமக்கு பலன் கிடைக்கும், நித்தியத்தையும் அதில் பலன் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அப்படின்னா வெளிப்படுத்த விசேஷம் கடைசி அதிகாரத்தில் கூட பார்த்தோன்னா ஃப்ரெண்ட்ஸ், அநியாயம் செய்கிறோம் இன்னும் அநியாயம் செய்யட்டும், நீதி செய்கிறோம் இன்னும் நீதி செய்யட்டும், அசுத்தமாக இருக்கணும் இன்னும் அசுத்தமாக இருக்கட்டும், பரிசுத்தமாக இருக்கணும் இன்னும் பரிசுத்தமாகட்டும், அவனோட கிரியின்படி பலன் என்னோட கூட பலன் நான் கொண்டு ஒரு சொல்லிட்டு ஏசப்பா வந்து ஒரு வசனம் சொல்லியிருக்காரு ஃப்ரெண்ட்ஸ். அப்படின்னா நான் இந்த பூமியில் இந்து சகோதரர்களாம், முஸ்லீம் சகோதரர்களாம், கிறிஸ்தவ சகோதரர்களாம், இல்லை புத்திஸ்ட் ஜெயிஸ் யாரெல்லாம் இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம செய்கிற செயல்கள் நற்கிரிகள் நம்ம செய்கிற, அதாவது கஞ்சத்தனம் பண்ணாமல் நம்ம உதார குணம் உள்ள ஆத்ம செய்கின்னு சொல்லிட்டு கூட வசனம் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ நம்ம உதார குணமும் உள்ளவர்களா நம்ம செய்கிற செயல்கள் தான் நமக்கு வந்து இந்த பூமியிலும் மறுபடியும் நமக்கு பலன் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதை விட்டுட்டு நம்ம செயல்கள் வந்து சரியில்லை, செயல்கள் சரியில்லைனா நம்ம வந்து செயல்கள் மூலயமா நம்முடைய இரக்கத்தை, நம்ம அன்பை, நம்முடைய பாசத்தை நம்ம காட்டலாம். நம்ம என்னதான் நம்ம கோடி கஞ்சித்தனம் போய் நம்ம சேர்த்து வச்சோம், அது வேஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு தெரிஞ்சு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் நான் சில பேர்லாம் வருமானமே 20,000 10,000 தான் வரும், அவங்களும் பார்த்து நல்லா உதவி செய்வாங்க ஃப்ரெண்ட்ஸ். யாரும் நம்ம கஷ்டப்பட்டு நல்லா உதவி செய்வாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, சில முதலாளிகள்லாம் கோடிக்கணக்கில் லட்சக்கணக்கில் காசு வச்சுருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து கஞ்சித்தனம் பண்ணி வச்சுருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். அவங்க மற்றவங்க உதவி செய்ய மாட்டாங்க, உதவி செய்ய மாட்டாங்க. அதனால் என் தாட்ஸ்னா நான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தேவையுள்ளவருக்கு, அதாவது என்ன நிறைய வீடியோ போட்டிருப்பேன், அதாவது என்னென்னா வேலை செய்ய வயசானவர்கள், உடல் குறைவு ஊனமுற்றவர்கள், இவங்களுக்கு தான் நம்ம வந்து தங்களால் வேலை செய்து சாப்பிட முடியாது இருக்கிற ஒவ்வொருக்கும் நம்ம உதவி செய்யணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து நம்ம கஞ்சத்தனம் பண்ணக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கண்டிப்பாக உதவி செய்யணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஏற்கனவே சொன்ன மாதிரி முதலாளிகள் வந்து தொழிலாளருக்கு நீங்கள் தேவை சந்திங்க, அவங்களுக்கு உதவி செய்யுங்க, அவங்க திருப்திப்படுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி ஒவ்வொரு மனிதருக்கும் அவங்க உறவினர்களுக்கு அவங்களுக்கு வந்து தேவைகளை சந்தித்து அவங்க திருப்திப்படுத்த ஃப்ரெண்ட்ஸ். இப்படிப்பட்ட உதவி செய்யும்போது கடவுள் நம்ம கூடவே இருப்பார் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அதை வந்து மற்றபடி நம்ம கோயிலில் போகிற காசில் கடவுளை ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட போகிறாரு. அதனால்
இதெல்லாம் வந்து தவறான ஒரு நம்பிக்கை ஃப்ரெண்ட்ஸ். இதுலேருந்து வெளியே வந்துருங்க. நம்ம எல்லாரோட சந்தோஷமாக இருந்து சமாதானமாக இருந்து நம்ம சொந்த பந்தங்களில் நம்ம கம்பெனியில் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கும்போது மன திருப்தியாக இருக்கும்போது அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் முக்கியம். அதுதான் முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் நமக்கு இம்மையில் பலன் கிடைக்கும், நம்ம நிச்சயத்தில் பலன் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நம்ம கஞ்சத்தனம் பண்ணாமல் எல்லாருக்கும் வந்து நம்ம உதவி செய்யணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தாசம் ஃப்ரெண்ட்ஸ் நம்பர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் ஃப்ரெண்ட்ஸ், மேக் ஏ நைஸ் டே, காட் பிளஸ் யூ, பாய் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.